இதை இந்த இடம் சுத்தம் பண்ணணும்ன்றது ஒரு மந்திர விதி. ஏன் அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்? தினம் பக்தாதிகள் வர்றாங்க, பகவான் இருக்கிற இடமும் கூட சுத்தம் பண்ணணுமா? தேவையா இது? ஆமாம், தேவை. காரணம் என்னன்னா, தினம் பக்தாதிகள் கோயிலுக்கு வர்றாங்க, வந்தவங்க எல்லாம் என் பாவத்தை நீ எடுத்துக்கப்பா பெருமாளைங்கிறது. எத்தனை பாவம்னு அவன் எடுத்துக்க முடியும்? நீங்க கொடுத்த பாவங்கள் எல்லாம் அங்கங்கேயே இருக்கும், கோவில் சுற்றியும் நின்றுட்டு இருக்கும். அந்த பாவம் போக்கடிக்கிறதுக்கு தான் பகவானே உங்களுக்கு நேரடியாக பகவானுடைய பார்வை உங்க மேலே படணும். அதுக்காக வேண்டி இந்த சம்பிரோக்ஷணம் பண்ணுறது. இதை நீங்க புரிஞ்சு, சம்பிரோக்ஷணம் சும்மா வேலை இல்லாம படம் எக்கச்சக்கமா இருக்கு, செலவைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பண்ணல. இதுதான் முக்கியமா பண்ண. இது வரைக்கும் யாரெல்லாம் என்னெல்லாம் பாவங்களை இங்கே விட்டு போயிருந்தாங்களோ அந்த பாவத்தை பரிகாரம் பண்றது, சுத்தம் பண்றது தான் இந்த கைங்கரியம். சம்பிரோக்ஷணம் என்ற கைங்கரியம் அதுக்காக பண்ணணும். அதுக்குன்னு ஒரு லிமிட் பண்ணியிருக்கு, சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்கு. வெளியே பண்ண முடியுமா முடியாதோ அதுக்கு அது தனிப்பட்ட விஷயம். உள்ளுக்குள்ளேயாவது இங்கே எந்த இடத்துல பக்தாதிகள் வந்து உட்கார்றாங்களோ, தியானத்தை பண்றாங்களோ, பகவானை நினைக்கிறாங்களோ, அந்த இடம் ரொம்ப சுத்தமாக வைக்கணும் என்றது அந்த முறை இருக்கு இல்லையா? அது எல்லாருக்குமே இருக்கா? அந்த பொறுப்பு எடுத்துக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் அதை ஏற்படுத்தணும். எல்லாருமே கை கொடுக்கணும். கை கருத்தை பண்ணி நானும் 10 காசு, என்னோட 10 காசு அதில் சேர்ந்தா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ன்றது நமக்கு வரும். இதை நாம் எத்தனை பேர் பண்ணுறோம்? எத்தனை பேர் நாம் இதை புரிஞ்சிட்டு இருக்கோம்? இது ரொம்ப அவசியம். பிரதியொருத்தரும் கூட இந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ள வந்த உடனே இங்கே உள்ள சக்தி உங்கள் மேலே படுறது. இது உங்களுக்கு தெரியாது. மந்திரத்தை கண்ணால இப்படி பார்க்க முடியாது. காற்றையும் கூட, காற்று போய் இருக்கு இல்லையா, காற்று மூச்சு விடுறோம் இல்லையா, அது பார்க்க முடியுமா? முடிஞ்சுதான் இல்லையே. அதே மாதிரி பகவானுடைய அனுகிரகம், அந்த சக்தி இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கு. அதனால காம்பவுண்டுக்குள்ள வந்த உடனே நீங்க கையை கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஆனா பகவானுடைய பார்வை உங்க மேல பண்ணுது. இது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பகவான் அந்த அளவுக்கு கருணை வச்சு என்னுடைய பக்தன் வந்துட்டு இருக்கான்னு என்னோட அண்ணன் அவனை பார்க்கிறான். அப்போ நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? அவனுடைய தியானத்துக்கு அவன் நினைக்கிற அளவுக்கு அந்த தகுதி நாம உண்டாக்கணும். நம்மோட அந்த சக்தி நமக்குள்ளேயும் உண்டாகும். வரும் கோவிலுக்குள்ள மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் அது உண்டாகும். இப்போ நீங்க பாருங்க, ஒரு மேக்னெட்னு சொல்றாங்க. மேக்னெட்னா என்ன சொல்றது? அயஸ்காந்தம், காந்தம். காந்தம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்ல? அந்த காந்தத்துக்கு பக்கத்துல பித்தாளை வச்சான்னா இழுக்குமா? இல்லை. மரத்தை வச்சு இழுக்குமா? இழுக்காது. சில்வர் வச்சா அது இழுக்குமா? இல்லை. எல்லாத்துக்கும் இருந்து ரொம்ப வேல்யூபிள் இது என்ன? தங்கம். அயஸ்காந்தம் ரொம்ப குறைச்சின்னு வேல்யூ, அதுக்கு நிறைய வேல்யூ, 1 ரூபான்னு வச்சுக்கணும். அதே அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து வச்சா இதுக்கு லட்சம் ரூபாய், கோடி ரூபாய் வேல்யூ இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாலும் அது எடுக்குமா? எடுக்கும். அதனால பகவானுக்கு தங்கம் இல்லை, அவனுக்கு தேவை இருக்கிறது பக்தி. அந்த பக்திக்கு என்ன வேல்யூ? அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது, யாரு பக்தியோடு அவரை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கும் தெரியும் பகவானை நேரடியாக பார்க்க முடியாது. நீங்க யாருமே, நீங்க மட்டும் இல்லை, உலகத்துல யாருமே பார்க்க முடியாத நேரடியா. ஆனால் அனுபவிக்கிறோம். அனுபவத்தில் பகவான் இருக்கார். மனசுக்குள்ள இருக்காரா இல்லையானது அவங்களுக்கே தெரியும்.
ஏதோ ஒன்று கோரிக்கை வைக்கிறீங்க பகவானுக்கு. நம்ம குழந்தைக்கு இன்னொரு குழந்தை ஆகலை, பகவானே நீ தான் காப்பாற்றணும்னு கேட்குறது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஆயிடுச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை பாராட்டுறதுக்கும் அப்பாறு இதில் இருக்கும். அப்போது ஓடி வருங்க கோவிலில், பகவானே நான் என்ன கோரிக்கையை நீ ஏற்படுத்திட்டு பரம சந்தோஷமாகிடுது, நான் உனக்கு திருமஞ்சனம் பண்ணணுமா, வேறு ஏதாவது கைங்கறி பண்ணணுமான்னு அப்போ மட்டும்தான் வர்றது, அதுக்கு முன்னாலே ஏன் வர்றதில்லை. அப்போ பகவான் இருக்காரா இல்லையா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு பார்வை பத்தாது. பகவத்கீதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பகவத்கீதையில் கிருஷ்ணா அர்ஜுனன் 2 பேரும் ரத்தத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எதிர்க்க துரியோதனன், துஷாசனன், பல பேர் ஆச்சாரிய புருஷார்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. கண்ணன் சொல்றான், வில்லு எடு நீ அடின்றான். அப்போ அவன் சொல்றான், இவங்க எல்லாருமே எனக்கு பந்துக்கள், நீ அவங்கள கொல்ல சொல்றியேன்றான். சரி, நீ இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன், உனக்கு விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன், நீ கீழே இறங்குன்றான். கண்ணனுக்கு கீழே 2 பேருக்கும் நடுவில் போய் நிற்பாட்டு அவன் சொல்கிறான், இவங்களை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது நான் பார்த்துக்கிறேன். காரணத்துக்கு மட்டும்தான் நீ, வேற ஒன்றுமே உனக்கு கிடையாது. அந்த காரணத்தை நீ ஏற்படுத்தி, நீ தவறா எடுத்து போகக்கூடாது. அதனால வில்லு எடுத்து நீ அடிக்கணும் சொன்னாலும் இல்லை கண்ணா என்னால் முடியாதுன்றான். அப்போ நான் எங்கெல்லாம் இருக்கிறேன் என்பதை நீ பாரு, இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்பதையும் நீ பாரு, நான் காட்டி கொடுக்குறேன்றான். அப்போ விஸ்வரூபத்தை காட்டுறான். நீ பார்த்தியா அர்ஜுனான்னு கேட்குறான். எங்கே கண்ணா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றான். அதான் நான் சொன்னேன், உன் பார்வையில் நீ பார்க்க முடியாது, நான் உனக்கு பார்வையை கொடுக்குறேன், நீ அப்போ பாரு. அப்போ கண்ணன் பார்வையை கொடுக்குறாரு. பார்வை கொடுத்தப்போ இவனுக்கு பயமாயிடுது, உடம்பெல்லாம் அசந்து போயிடுது. என்னடா இது முழுக்க இருக்கா, உலகம் மறந்து போயிடுது. விஸ்வரூபம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அவனுக்கு. அப்போ கண்ணன் கேட்குறான், நீ எங்கே இருக்கிற தெரியுமா உனக்கு? கண்ணா நானும் நீ 2 பேருமே ஒரு இடத்துல ஒரு கார்னரில் இருக்கிறோம்ன்றான். இப்போ தெரிஞ்சுதா நாம் எங்கே இருக்கிறோம்னு? உலகம் எப்படி இருக்கின்றதாவது தெரியுது அவனுக்கு. என்ன கண்ணா நீ உன்னுடைய ரூபம் இப்படி இருக்குன்னா எனக்கு பயமாக இருக்கு கண்ணா, என்னால் பார்க்க முடியல, எனக்கு உன்னை பார்க்கக்கூடிய அந்த சக்தியை கூடியன்னு கேட்குறான். சரி, இப்போ பாரு, நம்ம எல்லாருமே எங்கே இருக்கிறோம்? நீ சொல்றிய தாத்தா தம்பின்னு சொல்றிய, அவங்க எங்கே இருக்காங்க பார்க்கறியா? நீ பார்க்க முடியறதா உங்களுக்கு? என்ன இல்லை கண்ணா நீ தான் சொல்லணும்ன்றான். நீ எங்கே நிற்கிறியோ அதுக்கு எதிர்க்க நிற்கிறாரு பாருன்னு. அப்போ தான் கண் வந்து பார்க்கிறான். இந்த உலகம் ஒன்றும் தெரியல அவனுக்கு, அது மட்டும்தான் தெரியுது. அந்த பார்வை நமக்கு இல்லையே, அதனால நாம் செஞ்ச பாவங்கள் நமக்கு தெரியாது. பாவம் செய்யறது மட்டும்தான் தெரியுது. நாம் என்ன செஞ்சோம்ன்றதை பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அது அந்த பார்வை நமக்கு வேணும்னா அது எங்கே கிடைக்கும்? அது வைகுண்டத்துக்கு தான் போகும். அர்ஜுனனுக்கு கிடைச்சதுன்னா அர்ஜுனுக்கு முன்னாலேயே இருந்தார் இல்லையா பகவான், அதனால கிடைச்சது. நமக்கு பகவான் வந்து இங்கே அர்ச்சா ரூபத்தில் தானே இருக்கார். அப்போ அவரை நாம் பிரார்த்திக்கணும், நமக்கு அந்த பார்வையை கொடு, இல்லையா மோட்சத்தை கொடு, நீ என்ன கொடுக்குறியோ கொடு, உன் திருவடியை விட்டு நான் வெளியேற மாட்டேன் சொல்லி எப்போ நீங்கள் உட்காருங்களோ அப்போ தான் பகவான் கண்டு வந்து உங்களை பார்ப்பான். அவனோட திருஷ்டி உங்கள் மேலே விழுந்தாலே போதுமே, நீங்கள் நெரிச்ச பாவங்கள் எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நாம் வளரணும்னா
பகவானை தியானம் பண்ணித்தான் தீரணும். அவன் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்கு, வேற யாருக்குமே தகுதி கிடையாது. நம்ம கிட்ட நமக்கு தெரிஞ்ச மாதிரி 108 தேவதைகள் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தகுதி கிடையாது. வரம் கொடுக்கக்கூடிய தகுதி கிடையாது, மோட்சம் கொடுக்கக்கூடிய தகுதி கிடையாது யாருக்கும். அது இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான். அந்த பகவானுக்கு உள்ள உட்கார்ந்துருக்காரு இல்லையா, உள்ள ஏற்றிருக்காரு, அவருக்கு தான் இருக்கு. அப்போ மோட்சம் யாரை கேட்கணும்? நாம அவரை தான் கேட்கணும். இந்த பழைய காலத்துல அரக்கர்கள் இருந்த காலத்துல ஒரு அரக்கன் பேர் என்னன்னா பஸ்மாசுரன். கேட்டிருக்கீங்களா? பஸ்மாசுரனோட கதை தெரியுமா? அவன் ஒரு அரக்கன், அவன் சிவபக்தன். அவன் ஒரு க்ஷணமும் சிவனை மறந்ததே கிடையாது. இப்படியே இருக்கும்போது நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தில் வருது. என்ன வருது? பார்வதி சிவனை கேட்கிறார், மோட்சம் வேணும்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நானும் கூட நினைக்கிறேன். அந்த மோட்சத்தை வாங்கணும்னா எப்படி என்ன பண்ணணும்? அந்த சிவனை, சிவா நீ சொல்லுன்னு காலுக்கு விழுந்து சேவிச்சு கேட்கிறார். அப்ப சிவன் சொல்றான், நீ ராம தியானம் பண்ணு. ராமன் யாரு? விஷ்ணுவோட அவதாரம். சம்பூர்ண அவதாரம் பகவானது ரெண்டே, ராமர் கிருஷ்ணர். அதுதான் நாம நினைக்கிறோம். எப்படி அது சம்பூர்ண அவதாரம்ன்றது? ராமர் அவதாரம் எடுத்து பூமி மேல வந்தார் இல்லையா, அரக்கர்களை எல்லாம் அடிச்சாரு. அதே மாதிரி கிருஷ்ணனும் கூட அரக்கர்களை அடித்து ஒரு நிம்மதியை கொடுத்தார். அதுக்கு தான் சொல்றது சம்பூர்ண அவதாரம். தியானம் பண்ணா எதற்க வருவார், சேவிச்சாலே எதற்க இருப்பார், மோட்சம் கொடுன்னா எதற்க கொடுப்பார். அதுக்கு சம்பூர்ண அவதாரம். அதுதான் ராமர் கிருஷ்ணர், அது அந்த மாதிரி. ஆனா இப்போ அவரும் பார்த்த இவங்களுக்கு சம்பூர்ண அவதாரத்தையே கொடுத்துட்டு இருந்தார்னா இவங்களை திருத்த முடியாது. அதனால நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் இவங்க என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கோவிலுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்க அர்ச்சா ரூபத்தில். அப்படியும் நாம் புரிஞ்சுக்கல, நம்ம இஷ்டப்படி நாம் நடக்கிறோம்னா கஷ்டம்தான் படும். வழியும் அவர் காட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிடைச்ச இடத்துல நீங்கள் எப்படி இருக்கலாம்ன்றது அவர் காட்டி கொடுத்துருக்காரு. அப்படியும் நாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா கலிப்புருஷன். கலிப்புருஷன் கலிப்புருஷன் சொல்லி சொல்லியே நாம் கலிக்குள்ளேயே போயிட்டு. கலிப்புருஷன் நமக்கு இன்னும் ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்க. கலிப்புருஷன் நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனும் ஒரு பாகவத். பகவானுக்கு பக்கத்திலேயே கிடைக்கிறவன் அவன் தான். அவன் என்ன சொல்றான்? கலிகாலத்திலையும் கூட பகவானை யார் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்துலேயும் நான் போக மாட்டேன் கண்ணான்னு கையை கும்பிட்டு சொல்றான், பகவானுக்கு சொல்றான். அப்படி என்ன மோட்சம் எவ்வளோ பக்கத்தில் வந்துடுது நமக்கு. ரொம்ப தூரம் போக வேண்டியதே இல்லையே, யாரையும் கேட்க வேண்டியதில்லை. மோட்சம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு அவனே முன்னாலே இருக்கு. கலிப்புருஷனே சொல்றான். ஆனாலும் நாம் ஏமாறும். காலத்தை நாம் தோஷத்தை கண்டுபிடிக்கிறோம், அது நாம் முதல் விடும். அதுதான் பெரிய தப்பு பண்றோம். காலம் 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 என்ன பண்றது? கால புருஷனே சொல்றான், நீ பகவானை தியானம் பண்ண, உனக்கு வரத்தை நான் கொடுக்குறேன். என்ன வரம் கொடுக்குறான்? பகவானை தியானம் பண்ணக்கூடிய வரம் கொடுக்குறான் கலிபுருஷன். பகவான்கிட்ட தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவனை விட்ட வேற எங்கேயும் மோட்சம் கிடைக்காதுன்னு அவன் சொல்றேன். அதேபடி
பஸ்மாசுரனும் கேட்குறான். எங்கெல்லாம் போனாலும் கூட, எங்கே தியானம் பண்ணாலும் எல்லாருமே ஸ்வர்க்கத்துக்கு தான் அனுப்புகிறாங்க. என்ன நான் 1000 தடவை போய் வந்தாச்சு, நான் மோட்சத்தை நீ கொடுத்துட்டு ஒரே தடவை நான் போகிறேன், மறுபடியும் நான் இங்கே மறுபிரிவை எனக்கு தேவையில்லைன்றான் பஸ்மாசுரன், சிவபக்தன். அப்போது எல்லாருமே அவனுக்கு சொல்கிறாங்க, நீ தான் சிவபக்தனாச்சே, அவனை போய் கேளு. அப்படியா, சரியா, இப்போ அவனையே தியானம் பண்ணுறேன்னு அவனை தியானம் பண்ணுறான். எத்தனையோ 1000 ஆண்டுகள் சிவன் தரிசனம் கொடுத்தான். என்ன வேணும்ப்பா, எதுக்காக நீ இவ்வளோ நாள் தபஸ் பண்ணுறிய? அப்போ சொல்கிறான், நீ தான் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்குற, 1000 தடவை கேட்டாலும் கொடுக்குற, நான் போய் மறுபடியும் இங்கே வரணும், எனக்கு இருக்கிற தொந்தரவை மாற்றவே முடியல. அதுக்கு பதிலாக எல்லா தேவதைகளும் சொல்கிறா, மோட்சத்துக்கு போனால் சௌகரியமாக இருக்கலாம், கூட பகவான் இருப்பார், அவனை தியானத்தில் இருக்கலாம், பசி இருக்காது, ஏன் அவனை தியானம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, உன்னை தவிர நான் யாரையும் தியானம் பண்ணுறதில்லை, அதனால நீ எனக்கு வழியை காட்டுறான். சரி, அப்போ என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, நீ சொல்லு, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. மோட்சம் நான் கொடுக்க முடியாது, இது உறுதி, அதனால வேற என்ன வேணும் கேட்டுது. சரி, அப்படியான ஒரு வேலை பண்ணேன், நான் யார் தலைமையில் கை வச்சாலும் அவங்க சுட்டு போயிடும். அப்போ எனக்கு யாருமே சற்றுகளே இருக்காது இல்லையா, அதே போதும் எனக்கு சொர்க்கமாக இருக்குமென்றான். சரி, அது நான் கொடுத்துட்டேன் உனக்கு, நீ கொடுத்தது உறுதியாக கொடுத்தியா இல்லையா எனக்கு எப்படி தெரியணும்? சிவன் மேலேயே தலை வைக்க போயிட்டான். சிவன் பயந்து ஓடுறான். சிவன் பிரார்த்திக்கிறான், நாராயணா நீ தான் காப்பாற்றணும் எனக்கு. உடனே நாராயணன் அங்கே வரும். ஏன்னா சிவனுடைய பக்தியும் நம்ம மனுஷர்களோட பக்திக்கும் நிறைய அந்தரங்கள் இருக்கு, ரொம்ப தூரம். சிவன் நாராயணன் சொன்னால போதும் தட்சணம் அங்கேயே இருப்பான் உடனே. நாம நாராயணன்றது கோட்டிக்கணக்கில் சொன்னாலும் கூட உள்ள ஆத்மான்றது இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா சுற்றி ஆவற வரைக்கும் அவன் கண்ணேற்க வருமாட்டான். அப்படி உடனே வந்தான், மோகினி அவதாரத்தில் வந்தான். இந்த பஸ்மாசுரன், நான் பாட்டு பாடுறேன், நீ பாடுவியான்னு கேட்டான். ஐயா, அது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறேன் நீ? சரி, நீ பாடு, நான் பாடுறேன். பாட்டு பாடினா இவனும் பாடிட்டான். நான் நாட்டியம் பண்ணுவேன், நீ பண்ணுவியான்னு கேட்டான். அது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறேன் நீ? அதையும் நான் பண்ணி காட்டுறேன், நீ பண்ணுங்க. சிவனை மறந்துட்டான் மோகினியை பார்த்து விடணும். நாட்டியம் ஆடும்போது நாராயணர் என்ன பண்ணார், மோகினி அவதாரத்தில் ஒரு பங்கி இருக்கு. பங்கின்னா ஒரு போஸ் சொல்கிறாங்க. அந்த போஸ் என்னன்னா, ஒரு கை இப்படி இருக்கும், இன்னொரு கை இப்படி வரும். தான் வச்சுக்கிட்டார் மோகினி, அவனும் வச்சுக்கிட்டான். அவனுக்கு இது மறந்தே போயிடும், அவனும் சுட்டு போயிடும். பாவிகளை கொல்றதுக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்கும் பகவான் தான் தெரியும். இந்த மாதிரி அரக்கர்களை சுடுறதுக்கும் கூட பாவம் பண்ண உடம்பு அதை எப்படி வச்சுக்கிறது? பகவத் தியானத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னா இந்த பாவைகளை அடிக்கணும், தட்டி வைக்கணும். அதுதான் பகவான் பண்ணுறார். அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் இவங்க தெரிந்து மாட்டாங்க. அந்த சொல்லித்தான் அப்போது ஒரு பரம்பரையை உண்டாக்கினார் பகவான். அதுதான் ஆச்சாரிய பரம்பரை. நான் உனக்கு சொல்கிறேன், நீ அவளுக்கு சொல்கிறேன், அவன் அந்த அம்மா இன்னொரு அம்மா சொல்கிறேன், அப்படியே எல்லாருக்கும் பரப்பிட்டு எல்லாருக்கும் விஷயம் தெரியட்டும் சொல்லி ஆச்சாரிய பரம்பரையாக பண்ண. உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கிறது நான் ஆச்சாரியன்கிட்ட கேட்குறேன். அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க. இதுதான் லிங்க். அவங்க இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பிரச்சனையே இதில் வராது. அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன்.
நாராயணன் ஆச்சாரி, அவனையே நாம் பகவான்னு கூப்பிடுறோம். அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான், நான் தான் ஆச்சாரியன் உனக்கு. அப்புறம் பிராட்டிக்கும் கூட நியமிக்கிறாரு பகவான், சும்மா இல்லை, நீயும் ஆச்சாரியன், நீயும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. யாருமே நாம் பெரிய ஆளு என்றது வைஷ்ணவத்துவத்தில் கிடையாது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், யாரையாவது பார்த்தா பேசினா அடியே சொல்கிறோம்.